தம்பி சொல்லுங்கக்கா. வானத்தை வளைச்சு வச்ச மாதிரி ஒரு மேடை, நட்சத்திரம் போன்ற மின் விளக்குகள், அலை கடல் என திரண்டு இருக்கிற அன்பு பெற்றோர் கூட்டம். ஆமா சரிக்கா, அதுக்கு என்ன இப்போ? அடே தம்பி, நம்ம ஆலங்காயத்தை சேர்ந்த ஜெயவாசினி பள்ளியின் கலை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோன்ற. சரியா அண்ணே? சரியா சொன்னமா தங்கச்சி. பள்ளியின் பெருமைய பாட்டா பாடுறோம், எல்லாரும் கேளுங்க. கதை கேளு கதை கேளு ஜெயவாசவி கதை கேளு, ஜெயவாசவி கதை கேளு, சுவையாக நான் சொல்வேன் இப்போ நீ கேளு, இப்போ நீ கேளு. கதை கேளு கதை கேளு ஜெயவாசவி கதை கேளு, சுவையாக நான் சொல்வேன் இப்போ நீ கேளு. நம்ம ஜெயவாசவி பள்ளி ஆரம்பிச்சு 10 வருஷத்துல பள்ளியின் சாதனை பார் போற்றும் அளவுக்கு பெருமை கொண்டது. ஓ அப்படியா? சரி. ஆமா அப்படித்தான். 1000 பள்ளிகள் இருந்தாலும் அற்புதமான பள்ளி எது? அற்புதமான பள்ளி எது? நம்ம ஜெயவாசவி பள்ளி இது. நம்ம ஜெயவாசவி பள்ளி இது. 1000 பள்ளிகள் இருந்தாலும் அற்புதமான பள்ளி எது? ஜெயவாசவி பள்ளி இது. அண்ணே அண்ணே, நமது பள்ளியின் பெருமையை ஒன்னொன்னா புரியுற மாதிரி எடுத்து சொல்லுங்கண்ணே. சொல்லிட்டா போச்சு. சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தமுள்ள பள்ளிதான், சுத்தமுள்ள பள்ளிதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான், நாடும் குப்பை மேடுதான். அட என்னக்கா நீங்க ஆகாசத்துக்கும் அடுப்பங்கரைக்கும் முடிச்சு போடுறீங்களேக்கா? எரும மாடு ஏரோப்ளான் ஓட்டுச்சா, பார்க்க வந்த பசு மாடெல்லாம் பறந்து போச்சா. டேய் நிறுத்துடா, சுத்தம் சோறு போடுன்னு சொல்லுவாங்க. அப்ப குழம்பு யாருக்கா ஊத்துவாங்க? உங்க பாட்டி ஊத்துவாங்க போடா. அக்கா, நீங்க ஒரு வாசகம் சொன்னாலும் அது திரு வாசகம் அக்கா. ஒரு வீடு சுத்தமா இருந்தா ஒரு ஊரு சுத்தமா இருக்கும், ஒவ்வொரு ஊரும் சுத்தமா இருந்தா சுத்தமா இருக்கும். நம்ம ஜெயவாசவி பள்ளி சுத்தமான தூய்மையான பள்ளி. ஆமா. காற்றோட்டமான வகுப்பறை இருக்கு. ஆமா. சுகாதாரமான கழிவறை இருக்கு. ஆமா. இயற்கையாக சுற்றுச்சூழல் இருக்கு. ஆமா. தனித்தனியாக ஆய்வகங்கள் இருக்கு. அற்புதமான பள்ளி இது. சுத்தத்தை பத்தி சொல்லிட்டோம், அடுத்ததான் என்னன்னு? போலது தண்ணிய குடிச்சாலே உயிர்கொல்லி நோய் வந்திடுமே, உயிர்கொல்லி நோய் வந்திடுமே. போலா தண்ணிய குடிச்சாலே அநேக நோய்கள் வந்திடுமே, அநேக நோய்கள் வந்திடுமே. என்னண்ணே திடீர்னு தண்ணிய பத்தி எல்லாம் பாடுறீங்க? அதுவாடா 6 மணி ஆயிடுச்சுல, அதனாலதான் அண்ணே தண்ணிய பத்தி எல்லாம் பாடுறாரு. என்னடா சொன்ன? அண்ணே 6 மணி ஆயிடுச்சு, சாப்பிட்டு தண்ணி குடிக்கணும்னு சொன்னேனே. அந்த பயம் இருக்கட்டும். அடே தம்பி, 90% நோய்கள் தண்ணி மூலமா தான் பரவுது. டெங்கு, மலேரியா, சிக்கன் கொரியா, மஞ்சள் காமாலன்னு. சரிண்ணே, அதுக்கு என்ன இப்போ? அடே தம்பி, நம்ம ஜெயவாசவி பள்ளியில எல்லாருக்கும் சுத்திகரிக்கப்பட்ட ஆர்ஓ குடிநீர் மட்டும் தான் தராங்க. நல்ல விஷயமா இருக்கே. சுத்தத்தை பத்தி பாடியாச்சு, தண்ணியும் பத்தி பாடியாச்சு, அடுத்தது என்னன்னு? மாநில விளையாட்டுல நாங்க ஆடி இருக்கோம். தேசிய அளவுல தான் மெடல் வாங்கி இருக்கோம். நாங்க போகாத ஊரும் இல்ல, அங்க வாங்காத பேரும் இல்ல. ஜெயவாசி மாணவர்கள் அப்படியே இங்க தான் போய் விளையாடினாங்க. அப்படி என்ன மெடல் தான் வாங்கினாங்க? சொல்லிட்டா போச்சு. ஜெயவாசவி, ஜெயம் என்றாலே வெற்றி தான். நம்ம மாணவர்கள் எங்க போனாலும் வெற்றியோட தான் வருவாங்க. வட்டார அளவிலும் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் பங்கு பெற்று பரிசுகளை வாங்கி இருக்கிறாங்க. ஆமாங்க, நான் கூட கேள்விப்பட்டேன். கேலோ இந்தியாக்கு போனாங்கன்னு நியூஸ் பேப்பர்ல எல்லாம் நியூஸ் வந்துச்சு. அக்கா, கேலோ இந்தியானா என்னக்கா? கேலோ இந்தியானா விளையாடு இந்தியான்னு அர்த்தம். நாங்க டெல்லியில கூட போய் விளையாடி இருக்கோம். வரலாறு இமயம் முதல்
விளையாட்டுல மெடல்னு சொல்லிட்டீங்க. அப்ப கல்வியில என்னக்கா? சொல்றோம் கேளு. பொதுவாக ஜெயவாசவி தங்கம், பொதுவாக ஜெயவாசவி தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். பாடத்தை படிப்போம் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்போம், பாடத்தை படிப்போம் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்போம். வெற்றி மேல் வெற்றி வரும், வெற்றி மேல் வெற்றி வரும். வெற்றி மீது வெற்றி வந்து நம்மை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் பள்ளியை சேரும், பள்ளியை சேரும். அக்கா அக்கா பாட்டை நிறுத்திட்டு பாயிண்ட்டுக்கு வாக்கா. போன வருஷம் நடந்த அரசு பொது தேர்வுல 500க்கு 500க்கு என் டயலாக பேச விடுங்கடா. 500க்கு 498 மதிப்பெண் மார்க் வாங்கி மாவட்ட அளவில் முதலிடமும் மாநில அளவில் 2வது இடமும் வாங்கி இருக்காங்க. இது சூப்பரா இருக்கே. விளையாட்டுல டாப்னு சொன்னீங்க. ஆமா ஆமா. படிப்புல ஃபர்ஸ்ட்னு சொன்னீங்க. ஆமா ஆமா. சுத்தத்துல சூப்பர்னு சொன்னீங்க. ஆமா ஆமா. அவ்வளவுதானா? இன்னும் வேற எதனா இருக்கா? ஏன் இல்லாம கராத்தேல அவார்டு, யோகால மெடல், பேச்சில பேஸ் டான்ஸ்ல டக்கர் ஏகப்பட்டது இருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களை நல்வழிப்படுத்த பல்வேறு விழிப்புணர்வு முகாம், விழா கொண்டாட்டங்கள்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். அக்கா அக்கா இங்க வந்திருக்க பெற்றோர்கள்லாம் நிஜமானே புத்திசாலி தாங்க. ஆமாண்டா தம்பி, அதனாலதான் இவங்க புள்ளிகள் எல்லாம் நம்ம ஜெயவாசி ஸ்கூல்ல சேர்த்திருக்காங்க. அக்கா அக்கா சொல்லுமா தங்கச்சி, இங்க இருக்கிற பெற்றோர்கள் போலவே இப்படி எல்லா சிறப்பு இருக்கிற நம்ம ஜெயவாசி பள்ளியில தாங்க நம்ம புள்ளிகளை சேர்க்கணும். சேர்த்துட்டா போச்சு. ஆமாண்டா ஆமாண்டா, மே மாசம் முன்னாடியே ஸ்கூல் அட்மிஷன் முடிஞ்சிடும்னு எங்க பக்கத்து வீட்டு அக்கா தான் சொன்னாங்க. அக்கா நேரம் பெற்றோர்களே கேட்டுச்சா? நம்ம பிள்ளைகளெல்லாம் இந்த ஸ்கூல்ல தான் படிக்க வைக்கணும். அக்கா நேரமாச்சு, பாட்டை முடிச்சுக்கலாமா? ஏன் நிறைய மேடையில போய் பாடணும்ல. யாரு நாம போய் பாடுறோமா? ஆமா ஆண்டு விழாவுக்கு வந்த எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லி பாட்டை முடிச்சுக்கலாமே. முடிச்சுக்கலாமே. வாலியவே வாலியவே வில்லு பாட்டு என்றும் வாலியவே, வில்லு பாட்டு என்றும் வாலியவே, வாலிய வாலிய வாலியவே, ஜெயவாசவி பள்ளி வாலியவே, ஜெயவாசி பள்ளி வாலியவே, வாலியவே வாலியவே, மாணவர் எல்லாம் வாலியவே, மாணவர் எல்லாம் வாலியவே, வாலிய வாலிய வாலியவே, வந்தோர் எல்லாம் வாலியவே, வந்தோர் எல்லாம் வாலியவே. உங்கள் ஊரில் நடைபெறும் கல்யாணம், காதுகுத்து, வளகாப்பு, ஊர் திருவிழா, கோவில் திருவிழா என அனைத்து கலை நிகழ்விற்கும் எங்கள் ஜெயவாசவி பள்ளியின் வில்லுக்குழுவை புக் செய்யுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்களை தொடர்பு கொள்ள 6382408870 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மின்னஞ்சல் jvmsforeducation@gmail.com. மீண்டும் வேறொரு மேடையில் சந்திக்கலாம். நன்றி.